Hey guys, welcome back to BA in Action. லாஸ்ட் வீடியோவில் பைத்தனோட டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஸ்ட்ரிங்கை பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்காட்டி மேலே கார்டில் லிங்க் ஆட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இன்டிஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட்ஸ். ஸோ இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்ஸ் வந்து நத்திங் பட் நம்பர்ஸ். ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் இன்டிஜர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்டிஜர் ஜஸ்ட் நம்பர்ஸ். லாஸ்ட் வீடியோ நான் ஷோ பண்ணியிருந்தேன். பிரிண்ட்னு போட்டு டைப் கொடுத்துட்டு ஒரு நம்பர் போடும். ஸோ ஓகே, இங்கே 2ன்னு போட்டால் இந்த 2 ஒரு இன்டிஜர். ஸோ இந்த 2வை வச்சு நீங்கள் யூஸ்வலாக நம்பரை வச்சு என்னென்ன அக்ரிகேஷன் பண்ண முடியுமோ அது எல்லாமே இதை வச்சு பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 2 2 + 2ன்னு போட்டிங்கன்னா இட்ஸ் 4 வரும். 2 × 2ன்னு போட்டிங்கன்னா அகெயின் 4 தான் வரும். 3ன்னு மாற்றிக்கலாம் 6 and ஸோ இப்படி நீங்கள் நம்பர்ஸ் வச்சு பண்ணலாம். பட் இதே நீங்கள் நாங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண மாதிரி இப்போ நான் 2 + 2 பட் அதை வந்து ஒரு இன்டிஜராக போடுறேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எரர் ஒன்று த்ரோ பண்ணுது. ஸோ நாங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக மாற்றுறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், இன்டென்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நாங்கள் கம்மா ரிமூவ் பண்ணாலே சிம்பிளாக பண்ணிடலாம். பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஷோ பண்ணுறதுக்காக காட்டுறேன். இந்த இடத்துல நாங்கள் இன்டென்ட் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ ரன் பண்ணோம்னா இப்போ 4 காட்டும். பிகாஸ் ஏன்னா இந்த இன்டென்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த 2ன்னு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இன்டிஜர் சேஞ்ச் பண்ண பிறகு அதை வச்சு நாங்கள் எல்லா அக்ரிகேஷனும் நாங்கள் யூஸ்வலாக பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதாவது பைத்தன் யூஸ் பண்ணி. பட் அந்த ஆப்லேருந்து ஒரு டேட்டா இன்புட் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக வருதுன்னா, பட் நீங்கள் அந்த ஒரு நம்பரையோ வேறு ஏதாச்சும் கரெக்ட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் இன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் சொல்கிறது அதை வச்சு நீங்கள் அந்த டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ சேம் லைக் தேட் நீங்கள் ஒரு ஃப்ளோட்டையுமே இன்டிஜர் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இன்ட்னு போட்டுக்கிறேன். ஃப்ளோட்னா ஒரு டெசிமல் பாயிண்டட் வர நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1.2 1.0 ஸோ ஒரு ஃப்ளோட் நம்பர். அப்புறமா 1.2 3 4 5 6 நாங்கள் 1.499 வந்து கொடுக்கலாம். ஓகே, இதை வந்து ரன் பண்ணலாம். இது வந்து ரவுண்ட் அப் பண்ணி 1 காட்டும். பிகாஸ் இப்போ நாங்கள் வந்து இந்த 1.49 ஒரு ஃப்ளோட் நம்பரை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதே நம்பரை 501ன்னு போட்டு ரன் பண்ண வேண்டாம், அகெயின் 1. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து அந்த அதை வந்து ஒரு டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணும்போது இட்ஸ் நாட் லுக்கிங் அட் தி இன்டிஜர். அந்த முன்னுக்கு என்ன டெசிமல் வேல்யூ இருக்கோ அதுக்கு தான் டேட்டா மாற்றுது எந்த சைட் போகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏர்லியாக 1.499 கொடுத்தேன். அதை நாங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணும்போது 1ன்னு வரும். பட் 1.501 நாங்கள் யூஸ்வல் எல்லாம் நார்மலைஸ் பண்ணும்போது அது வந்து 2க்கு போகும். பட் நீங்கள் பைத்தனில் பார்த்தீங்கன்னா அகெயின் 1க்கு தான் வருது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இப்போ நாங்கள் யூஸ்வலாகவே ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டிஜரையும் அக்ரிகேஷன் பண்ண முடியாது. பட் நாங்கள் ஒரு ஃப்ளோட்டையும் இன்டிஜரையும் அக்ரிகேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 1.02 வந்து அக்ரிகேட் பண்ணால் 2.02ன்னு காட்டுது. ஸோ ஒப்வியஸாக இதோட டைப்பை செக் பண்ணால் நீங்களே கெஸ் பண்ணலாம் ஃப்ளோட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டைப் தான் ஓகே, இதோட டைப்பை நாங்கள் சூஸ் பண்ணோம்னா அது ஃப்ளோட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ளோட்லேயுமே நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரேண்டம் ஃப்ளோட்னு ஒரு கொடுத்து ஈக்குவல் டு 0.2ன்னு கொடுக்குறேன். அகெயின் பிரிண்ட் கொடுத்துட்டு random float.as integer ratio. ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் வருது. ஸோ இந்த 2 நம்பர்ஸுமே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.2 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அகெயின் அதேமே போட்டு காட்டிடுறேன். பிரிண்ட்
ஓகே. காப்பி ஆக மாட்டேங்குது. ஓகே. இப்போ இந்த 2 நம்பரையுமே நாங்க டிவைட் பண்ணி பார்த்தோம்னா, 0.2 தான் வரும். சி. ஸோ இப்படி நீங்க ஃப்ளோட் அண்ட் இன்டிஜர் வச்சு மல்டிபிள் அக்ரிகேஷன் பண்ணலாம். அண்ட் அதே மாரி நாங்க எப்படி ஒரு ஒரு ஃப்ளோட் நம்பர வந்து இன்டிஜருக்கு மாத்தணுமோ, அதே மாரி ஒரு இன்டிஜரையும் ஃப்ளோட்டுக்கு மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அ இது எப்படின்னு ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கிறேன். 1 ஓகே. 1 நாங்க ஃப்ளோட்ல வச்சு ஃப்ளோட் ஃபங்ஷன் குடுத்தோம்னா 1.0ன்னு மாறிடும். இதே மாரி நீங்க 10 குடுத்தீங்கன்னா 10.0ன்னு மாறும். 1000 குடுத்தா 1000.0ன்னு மாறும். ஸோ இப்படி தான் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்ட வச்சு அக்ரிகேஷன் பண்ணலாம். அண்ட் யா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டேட்டா பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் us guys. See you next video. Bye.